ஹலோ மக்களே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப் நட். இதை வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து இது வந்து சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாய்ஸ்சரைசராக, கண்டிஷ்னராக, ஷாம்புவாக இதில் வந்து நம்ம வந்து இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நுரை நிறையவே வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து ஒரு கொட்டை இருக்கும். ஷேக் ஆகும்போது டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் வருது. இதை வந்து பார்த்திங்கன்னா இதை இடிச்சிட்டு உள்ளே இருக்க கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். காய வச்சு பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த விதையெல்லாம் தனியாக நம்ம ஊற வைக்கும் போது விதையெல்லாம் தனியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தனியாக கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது கொஞ்சம் வந்து அப்படி மரத்துலேருந்து பறித்து காயாமல் இருக்கலாம் அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அழுத்தினோடனே உடஞ்சிச்சு. நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், இதுதான் கொட்டை. இது வந்து யூஸ் ஆகாது, இது தூக்கி போட்டுறணும். இதை தான் நம்ம வந்து சோப்புக்கு நுரை வரத்துக்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இதை வந்து நான் ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணும்போது ஃபர்தர் வீடியோஸில் வந்து சோப் மேக்கிங், அப்புறம் வந்து ஷாம்பூ மேக்கிங் அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்த், ஹேர் பெனிஃபிட்ஸ் ஆன வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.